இவங்களுக்கு அகப்படவே இல்லை, தீர்ப்பு சொன்னாங்க. அடுத்து தன்னை பார்க்கல அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவள் ஆனபடியினால் எலிக்கு யோபின் வார்த்தைகள் முடிந்த தீரு மட்டும் காத்திருந்தான். இதுல இருந்து என்ன தெரியுது? வயசா இருக்கிறாங்கன்றனால அவங்க கரெக்டா பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க திரும்ப சொல்லுங்க. வயசா இருக்கிறனால அவங்க சரியா பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அடுத்து அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகூ கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. அடுத்து 6 வேகமாசிமா. ஆகையால் பரகேலின் குமாரன் எலிகூ என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளம் வயதுள்ளவன் சார். நான் எங்க இருந்தா சார்? ஆமா சார். இல்ல நான் சொல்ல சார், நான் இளம் வயதுள்ளவன். நீங்களோ விருத்தாப்பியர். நீங்க அத்தனை பேரும் விருத்தாப்பியர்னா ஓல்டுல நல்ல பழம், நீங்க எல்லாம் பழம். நான் இல்லன்னு சொல்லல. ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். அதனால நானும் பயந்து, சரி நீங்க பெரிய ஆட்கள் பேசிட்டு இருக்கீங்க, பெருசுனா பெரிய ஆட்கள் அர்த்தம்யா, நீயே தப்பா எடுத்துக்கிற. இப்ப இங்க பாருங்களேன், என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும். ஞானம் என்கிற வார்த்தைக்கு இங்கே அர்த்தம் கிருபை. ஞானம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மீட்கும் பொருள். இந்த ஞானம்னு பேச ஆரம்பிச்சுட்டா மீட்கும் பொருள் பேசுறான். அப்ப ஒட்டுமொத்த பைபிள்ல ஞானம்னா என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் செய்தியை ஞானமா இருக்கிறது. இங்க ஞானம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு மீட்கும் பொருள் பேசுறான் பாரு. புரிஞ்சுக்காங்க. ஏதோ பரலோகத்துக்கு எத்தனை படிக்கட்டு, ஜெபத்தின் 7 படிகள், உபவாசத்தின் 9 படிகள், 72 மணி நேரம் இழுத்து பிடித்து ஜெபிப்பது, இதெல்லாம் ஞானம் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஆமென். ஞானத்தை நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று நான் வெயிட் பண்ணேன். ஏதோ பேசுனீங்களடா. எலியான் நீங்க, என்னமோ சொன்னீங்க, ஜெபம் நீங்க, கத்தனும் நீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எவனுமே பேசல. அப்பதான் கோமாறான். 72 ஜெபம் பண்ணது பிரச்சனை இல்லப்பா. எங்கேயாவது சிலுவையில் கொடுக்கப்பட்ட கரியத்தை பத்தி நீ பேசுனியா? நானும் காத்திருந்தேன், விருத்தாப்பியர் பேசட்டும், முதியோர்கள் பேசட்டும், ஞானம் இருக்கும் என்று காத்திருந்தேன். ஆனா ஒருத்தன் கூட ஞானத்தை பேசல. ஞானம்னா என்ன? விவரமா ஆழமா பேசுறதுலாம் ஞானம் கிடையாது. சிலுவையிலே உங்கள் நல்வாழ்விற்கும் என் நல்வாழ்விற்கும் எதை இயேசு செலுத்தி தீர்த்தார் என்று ஒருவன் பேசினால் அதுதான் சுத்தமான அக்மார்க் நெய்யினால் செய்யப்பட்ட ஞானம். that is pure wisdom. கலப்படம் இல்லாத ஞானம். வாசிப்போம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அடுத்த வசனம். பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல. பெரியோர் எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. வருத்தத்தோடு வாசிக்கிறேன். முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவரும் அல்ல. அடுத்து ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். தயவு செய்து எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறேன். எப்படி வராம பாருங்க. இதுக்கே ஒரு கைத்தட்டு எளிவுக்கு. என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறேன் என்றான். இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன், நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். ஒரு மனுஷன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னா பேசி முடிகிற வரைக்கும் கேட்கணும். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இடையில கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு அதுதான் சொல்ல வரேன். இங்க எலிகு டக்குன்னு குறுக்க பாயவே இல்லை. இரியா சீடி முடியட்டுமியா, 3 மணி நேரம் என்ன பேசுறேன்னு கேட்டுக்கோமியா. முந்தின வரியில கேள்வி வரும், அடுத்த வரியில பதில் வரும். அதனால இடையில ஃபார்வர்ட் பண்ணி கேட்டுட்டு ஆட்டைக்கு வரவன்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு. இவன் கபடி விளையாட்டில் மூச்சு விட்டவன். கபடி 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 என்ன நீ கண்டினியூவாக நீ கேட்கவே இல்லையே மெசேஜை. ஆமாம், கண்டினியூவாக கபடி 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 கபடின்னு மூச்சு விடாமல் நீ கேட்குற மாதிரி ஃபுல்லாக நீ கேட்கணும். அப்போ இவன் ஃபுல்லாக கேட்டான். எலிகு ஃபுல்லாக உட்காந்து கேட்டான். இப்படி பார்க்குறான், அடுத்து இவங்க பார்க்குறான், அடுத்து டீ பிரேக்குன்றாங்க, இப்போ டீயை குடிக்கிறாங்க, திரும்ப உட்காடுறாங்க, திரும்ப இவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான். கடைசியில் எங்கேயாச்சும் சிலுவையை பற்றி மீட்கும் பொருளை பேசுகிறான்னா ஒரு பயலும் பேசலை. அப்போ தான் எந்திரிச்சு வரான். தம்பி தம்பின்னா அதை போய் டைட்டில் போட்டுறாய் சொல்கிறேன். 13 வாசமா. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மீட்கும் பொருளை பேசாததினாலே அவர்கள் பேச்சு முழுவதும் பதறாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. எலிகு அதான் சொன்னான், மீட்கும் பொருள் யாரும் பேசல. ஏண்டா உன்னை பேசுற, அவனை பேசுற, பொண்ணை பேசுற, பிதாவை பேசுற, உனக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தனாய் சாமாசி பண்ணுகிற தூதர் என்று ஒருவர் இருக்கிறாரே,
அவர் மீட்கும் பொருளை கொடுத்தாரு, அதன் வழியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் யாருன்னு பார்க்கக்கூடாது, இயேசுவின் வழியாக அவன் யார் என்று தான் பார்க்க வேண்டும். வாசிப்போம் 34 அதிகாரத்திலே இவர் இதை பேசுறாரு, மீட்கும் பொருளை பத்தி பேசுறாரு. 24 வாசிங்க. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அல்லேலூயா. மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். முதலாக எலிகு வாயை திறந்து மீட்கும் பொருளை பற்றி பேசுகிறார். மனிதன் பாவம் செய்கிறவனா செய்யாதவனா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. யோபு நல்லவரா கெட்டவரா? அவன் சொல்றான், மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டுனா அவர் நல்லவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் கெட்டவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மீட்கும் பொருளை கண்டுபிடிக்கும் போத கை தட்டுக்கும் போது ஆமென் ஆமென். யார் இந்த மீட்கும் பொருள்? வாசிப்போம் மத்தேயு 20:28. 20:28. இங்கிருந்து நாம் மறுபடியும் மீட்கும் பொருளுக்குள்ளே கடந்து வருவோம். யார் இந்த மீட்கும் பொருள்? அப்படியே இயேசு சொல்லுகிறார், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். கையை தட்டுங்க. நான் மீட்கும் பொருளாய் வந்தேன். இயேசு சொன்னார், நான் மீட்கும் பொருளாய் வந்தேன். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு சொன்னார், நான் மீட்கும் பொருளாய் வந்தேன். அப்ப மீட்கும் பொருள் என்னன்னு, மீட்கும் பொருளுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சாதான் இவர் மீட்கும் பொருளா வந்தா அப்ப நமக்கு என்னெல்லாம் இந்த எஃபெக்ட் இருக்கு. அப்ப மீட்கும் பொருளுக்கான எஃபெக்ட் என்னன்னு பழைய பாட்டில் பார்க்கணும். அதை பார்த்துட்டு இப்ப நான் மீட்கும் பொருளாய் வந்தேன்னு கையை தட்டி மீட்கும் பொருள் என்றால் என்ன? ஒரு மனிதன் அடிமைப்பட்டு போகும்போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய கிரயத்தை, கடந்த கால கிரயத்தையும் எதிர்கால கிரயத்தையும், இங்கேதான் கிரேஸ் நிக்குது. இதைத்தான் ஏத்துக்க மாட்டான் பெந்தேகோஸ்தே பிரசங்கியன். எதிர்காலத்துக்கு தேவையான கிரயத்தையும் சேர்த்து தான் தேவன் கொடுத்திருக்கிறார். கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த மீட்கும் பொருள் ஒன்று வந்துருச்சுன்னா எதெல்லாம் அடிபடும் அப்படின்றத பார்ப்போம். அப்போ மீட்கும் பொருள் யாருன்ற பார்க்கணும். யாரா? இயேசு. மீட்கும் பொருள்னு நான் கண்டுபிடித்தேன் யோபுல தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் மீட்கும் பொருள் ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் 1 தீமோத்தேயை வாசிக்கும் போது தான் பவுல் எழுதுறாரு, 1 தீமோத்தேயு 2:6. அப்பதான் முதலாக அந்த மீட்கும் பொருள்ன்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். வாசிப்போம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக நாம் எல்லோரையும் முந்தின வசனம் வாசிமா. தேவன் ஒருவரே. சாமாசி தூதனையும் தேவனையும் பேசுறான் பாருங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. சாமாசி பண்ணுகிற தூதனானவர். கையை தட்டுங்க. மத்தியஸ்தர் ஒருவரே. நாம் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் சாமாசி பண்ணுகிற மத்தியஸ்தர் ஒருவரே. நாம் எல்லோரையும் மீட்கும் பொருளாக. உங்களை மீட்கிறதுக்கு பொருள் கொடுத்தாருங்க. கொடுத்தவர் இல்லை அவர் சார், அந்த பொருளே அவர்தான். கொடுத்தது பிதா. அந்த பொருள் யாரு? இயேசு. இயேசுவின் ரத்தம் மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டு நாம் எல்லோரையும் பிசாசின் கரங்களில் இருந்து 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் விடுதலை செய்து விட்டார். இனி வியாதி உங்கள் மீது கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இனி பயம் உங்கள் மீது கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இனி குழப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மீட்கும் பொருளாய் இயேசுவை கொடுத்து நீங்கள் மீட்கப்பட்டு விட்டீர்கள். சொப்பனம், தரிசனம், எதிர்மறையான தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாமே மீட்கும் பொருள் ஒன்று வந்தால் அடியாகி போயிடும். என்ன ப்ரொஃபட்டிக் மெசேஜா இருக்கட்டும், மீட்கும் பொருள் அப்படின்னு வந்துட்டா தீர்க்க தரிசனம் அடிபட்டு போயிடும். இப்ப நான் வாசிக்க போற எலிகு சொல்றான், சொப்பனம், வெளிப்பாடு, தரிசனம் என்ன வேணாலும் பேசு, இன்னும் 3 நாள் இறந்து போவாய் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவர் இது வரைக்கும் 600 தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. 600 நடந்திருக்கு. 601 உங்களுக்கு சொல்றாரு 3 நாள் நீ செத்துருவான்னு. மீட்கும் பொருளை பற்றி அறிவில்லாததுனால நீங்க செத்துருவீங்க. ஆனா மீட்கும் பொருளின் வல்லமையை நீங்கள் பேசும்போது அந்த தீர்க்க தரிசனம் பலமிழந்து, என்ன காரணத்திற்காக நான் சாக வேண்டுமோ அதற்கான கிரயத்தை அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டபடியினால், அந்த மீட்கும் பொருளின் வல்லமைக்குள் நீங்கள் வந்தபடியினால் அந்த தீர்க்க தரிசனம் அங்கே செயல் இழந்து போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.
என் அன்புக்குரியவர்களே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே ஒவ்வொருவருக்காகவும், உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், எனக்காகவும், உங்களுக்காகவும், நம் எல்லோருடைய பாவங்களுக்காகவும், கடந்த கால பாவங்களுக்கு மட்டுமல்ல, யூபிலி வருஷம் வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையின் வருஷம் வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே நிகழப்போகிற அத்தனை எதிர்மறையான காரியங்களுக்கும் சேர்த்து ஒரு கிரயத்தை கணக்கு பார்த்து கொடுத்தாரையாது கொடுத்து நம்மளை சிலுவையில் மீட்டுட்டாரு. இந்த செக்கு மாடை கழட்டி விட்டா அது என்ன செய்யும்? செக்கு மாடை கழட்டி விட்ட பிறகு இப்படி தான் சொல்லுவோம். அதை நீங்கள் வெளியில் கூட்டு போனீங்கன்னா, இந்த எங்கே அலங்காநல்லூர்லேருந்து அப்படி கூட்டு மதுரை பக்கம் கொண்டு வரலாம்னா, அது பாட்டுக்கு என்ன செய்யும்? ஒவ்வொரு ஏரியாவும் ரவுண்ட் ஆன மாதிரியே சுற்ற ஆரம்பிச்சிடும். சரி, இங்கே ஏதோ ரவுண்ட் ஆனாதான் இருக்குது போல், நீங்கள் பாட்டு அது மேலே படுத்துட்டு காலையில் இப்போ நைட்லாம் பாருங்கள், அலங்காநல்லூர்லேருந்து வெள்ளம் ஏற்றிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போவான். ஆமாம், நைட்டு அந்த போகிற ஆள் தூங்கிடுவார் வண்டியில். அவர் தூங்குகிற டைம் பார்த்து நாங்கள் 2 மண்டபத்தை தான் எடுத்துகிட்டு உட்காந்து இந்த சாந்தி நகரில் 12 மணிக்கு மேலே உட்காந்து எதிர்காலத்தில் ஊழியம் செய்வது எப்படி அப்படின்னு பேசிட்டு இவன் தூங்கிட்டே இருப்பான். ஆனால் அது எங்கே, அந்த வண்டி எங்கே போய் சேருமோ அங்கே போய் சேர்ந்துடும். அதான் இந்த வாசம் ஆச்சரியமாக இருக்குது. மாடு தன் முன்னனையும், கழுதை தன் எஜமானனையும் அறியும். என் ஜனங்களோ என்னை குறித்து அறிவில்லாது இருக்கீங்களேடா, கழுதையை விட கேவலமாக இருக்கேடா. உங்களை சொல்ல நான் வசனம் சொல்கிறேன். மாடுக்கு கூட தன் முன்னணை எதுன்னு தெரியுது. இதுதான் என் முன்னணைன்னு. உனக்கு நல்ல வாழ்க்கை தான் உன் முன்னணை. அதாவது ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் தான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்ற உனக்கு தெரியலையா? நீ வறுமைக்கும் தரித்திரத்துக்குமே ஓடுற. அது இல்லைப்பா உன் முன்னணை இது. கழுதைக்கு தன் எஜமானன்னு தெரியுமா? எஜமான் எவ்வளோ நல்லவர், என்ன பண்ணுறாரு. ஆனால் பெந்தோகோஸ்தேக்காரனுக்கு கடவுள் யாருன்னு தெரில. அப்போ இந்த மாடு இப்படி போகுது. இந்த செக்கு மாடை கலட்டி விட்ட பிறகு அது சுற்றிக்கிட்டே தான் வர்ற மாதிரி நம்மளையெல்லாம் தேவன் விடுதலை ஆக்கிட்டாரு. விடுதலையாக்கின பிறகும் நாம் அடிமைகளாக இருப்பதாகவே நினைத்து கொண்டு இந்த ரொம்ப நாள் திருடி போலீஸ்காரனை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இவங்க வாழ்க்கையில் திருடுறதே நிப்பாட்டிட்டு என்ன நல்லவனா வாழ முடிவு எடுத்துட்டு இவங்க போயிட்டு இருக்கும்போது, அப்போ போலீஸ்காரனை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு பக்கத்து சந்தில் ஓடிடுவாங்க. நம்ம எதையும் திருடலையே, நம்ம திருடலை, ஆனால் நம்ம சப்கான்சியஸில் நம்ம திருட. ரொம்ப நாளாக லைசன்ஸ் எடுக்க வண்டி ஓட்டிட்டேன், அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஆனாலும் எடுத்ததுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு காக்கி ட்ரெஸ் இப்படி நிற்பாட்டிருப்பேன். ஐயோ, அப்புறம் மனசு நீ எடுத்துட்டோமா சரி அப்படி திரும்ப. எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? லைசன்ஸ் எடுத்த பிறகு அது சப்கான்சியஸில் நம்ம லைசன்ஸ் எடுக்காதவங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு டர்ரு நம்ம எல்லாத்தையும் விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு டர்ரு இருக்குது. அது நான் ஒரு பாவி. பாஸ்டரும் வந்தவொன்னா அதை என்ன செய்கிறாரு, கொஞ்சம் நல்லா திட்டி விடுறாரு. மீட்கும் பொருளை கரையத்தை பேசுவதே ஞானமாக இருக்கிறது. வாசிப்போம் 33:15. எப்படி தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாத்துக்கும் மேலே மீட்கும் பொருள் இருக்கிறது. யாராவது உங்களுக்கு எதிர்மறையான ஒரு தரிசனம் சொன்னாங்க, இல்லை நீங்களே எதிர்மறையாக ஒரு சொப்பனம் பார்த்துட்டீங்க சார், உங்கள் வீட்டில் யாரோ சாகுற மாதிரி, உங்கள் குடும்பத்தில் யாரோ வியாதிப்படுற மாதிரி இப்படி பார்த்துட்டிங்கன்னா இது நடந்துருமோ நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் சொல்லணும், மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். வாசிப்போம். கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இங்க பாருங்களேன், நடக்க போற ஆபத்தை கர்த்தர் காட்டுவாரு அப்படின்னு எலிகு பேசுறாரு. கர்த்தர் என்ன செய்வார், நடக்க போகிற காரியத்தை காட்டி இப்படிலாம் நடக்குதுப்பா, உன் செயலை மாற்றிக்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி சொல்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை வருது? ராக்காலத்திலே தரிசனம் நம்பர் 1, தரிசனம் நம்பர் 2 சொப்பனம், மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி நம்பர் 3 வெளிப்பாடு.
ஒன்று சொல்லுங்கள், தரிசனம். ரெண்டாவது சொப்பனம். மூணாவது வெளிப்பாடு. அதை அவர்களுக்கு வரும் தண்டனை. 4 தண்டனை. முத்திரை போடுகிறார். முத்திரை போட்டால் அதை மாற்றவே முடியாது. ஒரு தரிசனம், எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் ஒரு சொப்பனம் எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு வெளிப்பாடு. பைபிளை திறந்தவங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 3ஐயும் கொடுத்து உங்களுக்கு முத்திரையே போட்டார். உனக்கு இது நடக்க போகுதுன்னு. இந்த விஷயத்தை தேவன் மனுஷனுக்கு சொல்லும்போது 100% அவனை தப்பு வைக்கிறதுக்கு தான் சொல்கிறாராம். எதிர்மறையான கனவுகள் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் காட்டவில்லை, அதை நடக்க விடாமல் நீங்கள் மாற்ற முடியும் என்பதற்காகவே அவர் காட்டுகிறார். என் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான எதிர்மறையான தரிசனங்களை நான் தேவனுடைய கிருபையினாலே மாற்றி இருக்கிறேன். அது விட்டுருந்தா நடந்திருக்கும், அது விட்டுருந்தா நடந்திருக்கும். ஆனால் அதை தேவன் எனக்கு சொன்னதுனால அதை நடக்க விடாமல் தடுத்துருக்குறோம். அப்போது உங்களுக்கெல்லாம் எதிர்மறையாக வந்தால் உடனே காலை எழுந்திரிச்சு கையை தட்டி ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயான்னு சொல்லிடணும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அதை நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு, உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு உங்கள் எதிரியை. அப்போ நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், தப்பிக்க முடியும்ன்றனால காட்டியிருக்கிறாரு. உங்களுக்கு காய்ச்சல்னா டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவாரா மாட்டாரா? சொல்லுங்கள் சொல்லுங்கங்க, கூப்பிட்டு சொல்லுவார். ஏன்? நீங்கள் மாத்திரை போட்டு சரியாகிறீங்க. ஆனால் கேன்சர்னா சொல்லுவாரா? நேரம் சொல்ல மாட்டார். யாராச்சும் வீட்டில் இருக்கிற கூப்பிட்டு சொல்லுவார். உங்களால் முடியலன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களால் தப்பு வைக்க முடியாததுன்னா உங்கள்கிட்ட கனவுல காட்ட மாட்டார். கனவுல காட்டுறாருன்னா என்ன தெரியுமா, உன்னால் ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். நீ நினச்சா எஸ்கேப் ஆகிக்கலாம். ஆமாம், ரைட்டில் வரானா லெஃப்ட்டில் போயிருன்னு அர்த்தம். 70 பிள்ளையை கொலை செய்ய நாட்டில் பஞ்சம் வர மாதிரி தானே கனவு கண்டான் பாருன்னு சொல்லுங்கள். பஞ்சம் வர மாதிரி தானே கனவு கண்டான். வந்தது பஞ்சமாக செழிப்பா. அப்படியே கையை தட்டிட்டு காணிக்க போட்டுட்டு கையை தட்டுக்க முத பார்த்தது பஞ்சம், வந்தது செழிப்பு. தேவன் எதிர்மறையான சொப்பனம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீட்கும் பொருளை வைத்து அதை நேர்மறையாய் மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இப்போ இங்கே எதிர்மறையானதெல்லாம் சொல்லிட்டு வாசிங்க, 20 வாசிங்க. அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. நல்லா கவனிங்க. எதிர்மறையான சொப்பனம், தரிசனம், வெளிப்பாடு, தண்டனை, முத்திரை எல்லாம் போட்டு அவன் எலும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சு அவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு சமீபத்திருக்கிற few steps to hell, பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் இன்னும் சில அடிகள் தான் இருக்கிற இந்த நேரத்தில் 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் கையத்தட்டே. இப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலே 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதரானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் கம்பேனியனாய் இருந்தாரே. ஆனால் அவர் அவனுக்கு இறங்கி அவனை படுகுழியில் இறங்காதபடிக்கு அவன் கையை பிடித்து, நான் சொல்றேன், அவனை இழுத்து, நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. மீட்கும் பொருள் அப்படின்னு ரட்சகர் சொன்ன உடனே சொப்பனம் அடியாச்சு. அடுத்து தரிசனம் அடியாச்சு. அடுத்து வெளிப்பாடு அடியாச்சு. அடுத்து தண்டனை அடியாச்சு. போட்ட முத்திரையே உடைச்சார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் மேட்ரு. 10 லட்சம் ரூபா ஒருத்தர் வாங்கியிருக்கிறீங்க, திரும்ப கொடுக்காத நேரம் அவர் உங்கள் மேலே, நீங்கள் அவர்கிட்ட வாங்கினால அவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னு உங்களை நேராக வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் உள்ளே வைக்கணும். இதை வந்து இவ்வளவா நீ திரும்ப செலுத்த முடியாதுன்னா இத்தனை வருஷம் நீ உள்ளே இருக்கணும். எத்தனை வருஷம் எனக்கு தெரில. அவனும் இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வர்றதில்லை போல். என்ன செக்ஷனு, ஏதோ ஒரு செக்ஷனில் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் எத்தனை வருஷம்னு ஒரு முத்திரை எழுதி முத்திரை போடுறாங்க. அடுத்து எந்த ஜெயிலில் வைக்கணும், அடுத்து இந்த ஜெயிலேருந்து எப்போ வந்து இவனை இங்கேருந்து செல்லு கூட்டு போகணும், எத்தனை பேர் பாதுகாப்போட கூட்டு போகணும், அங்கே எந்த இதில் வைக்கணும், இப்படி பல மேட்ரு எழுதுகிறாங்க. எழுதி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு எது என்ன பொருளை உள்ள ஜெயிலர் கையில் கொடுத்து
அதுக்கப்புறம் வந்து அவன் எந்த சூப்பரிண்டென்ட்டு எப்படியே ஏதோ எல்லாம் எழுதி இங்கே இவர் கீழே இருக்கணும், இங்கனக்குள்ளே இருக்கணும், இந்த வேலை அவன் செய்யணும்னு வரைக்கும் எழுதிட்டாங்க. இவ்வளோ மேட்டர் இருக்குல்ல, ஒருத்தர் நேராக வந்து 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டாரு. இப்போ எழுதி வச்சு இவ்வளோ மேட்டரும் விடிய விடிய உட்காந்து யோசித்தாங்கல்ல, அம்புட்டு அடியாகி போயிடும். 10 லட்சம் கொடுத்து நீ வழியே வடான்னு கூட்டு வந்துடும். இப்படித்தான் சிலுவையில் இயேசு எனக்கு செய்வார். ஆமே. பழைய ஏற்பாட்டில் மோசே உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து கண்ணாடியை போட்டு என்னென்னமோ எழுதுனான் பிரமாணம். இப்படி பண்ணா அப்படி, அப்படி பண்ணா இப்படி பண்ண கப்படி இப்படி கப்படி 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 இப்படின்னு எழுதி முடிச்சான்ல. என்னடா இப்போ இதெல்லாம் செஞ்சா அப்படி செஞ்சாதான் இப்படி, இந்தா இதை கொடுத்துருந்தா வச்சுக்க, அவனை வெளியே கூட்டுவா. இப்போ நீங்கள் எழுதுறது அது நடுவில் இராதபடி குலைத்து அதை கிழித்து போட்டு மீட்கும் பொருளை பிதா எனக்காக கொடுத்தார். ஸோ இந்த மீட்கும் பொருள் வந்த உடனே மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையானது முத்திரை போடப்பட்டு தான் நொறுக்கப்பட்டு போகும். ஆமீன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வாசிங்க. மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன், நான் முடிக்கிறேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கை தூக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். பின்னாடி இருக்கிறவங்க பாட்டி எல்லாரும் மீட்கும் பொருளை ஆமென் கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் உங்கள் மாம்சம், நீங்க அடிமைப்பட்டனால தான் நான் வந்து வயசாச்சு, எலும்புலாம் வெளியில தெரிகிற மாதிரி ஆச்சு அவனுக்கு. மீட்கும் பொருளை கண்டுபிடிச்ச உடனே அவன் வாலிபத்தில் இருந்த விட அப்படியே ஆரோக்கியமாயிட்டான். டெய்லி காலை எழுந்திரிச்சு 2 தடவை, 10 மணிக்கு ஒரு 2 தடவை, 2 மணிக்கு 2 தடவை, நைட்டு 2 தடவை சொல்லுங்க, மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சு, மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சு. உங்கள் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கும். தயவுசெய்து முதுமையை விரும்பாதீங்க. வயதாகுதலை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மீட்கும் பொருளை கொடுத்து உங்களை வயசாலியா, நோயாளியா, பிணியாளியா, ஏமாளியா, கோமாளியா, வேணாளி, தெனாலியா, எல்லா ஆலியுமாய் பயந்தான தெனாலி, உங்களை எல்லா பயத்தினாலும் நிரப்பி உங்களை பிசாசு வச்சிருக்கும் போது மீட்கும் பொருளை கொடுத்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இருந்த எந்த ஆழியும் உங்ககிட்ட வரவே முடியாது, வரவே கூடாது. சார் மீட்கும் பொருளை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் சார் வியாதிப்படணும்? வியாதி என்பது உங்கள் பழைய எஜமான் தான் பார்த்தீங்களா, அவன் சரக்கு. வறுமை என்பதும் பிரச்சனை என்பதும் கவலை என்பதும் கண்ணீர் என்பதும் நீங்கள் அடிமைப்பட்டு போனீங்களா, அந்த எஜமானுடைய சரக்கு. இவர் அவன்கிட்ட இருந்த இவ்வளத்தையும் வாங்கிட்டு இருந்தீங்க, மீட்கும் பொருளை கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கப்புறம் மீட்டாச்சு. மீட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏன் பழைய ஸ்டைல லைஃப்ல வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அசால்ட்டு. என்ன சொந்த காசை கொடுக்கல. ஆனா ஒரு கடையில வந்து ஒரு என்ன சொல்ல வந்து பிரியாணிக்கு காசு கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் என்ன செய்யணும் வைப்பாங்க. மதுரையில் திரும்பி மற்ற ஊரில் எப்படின்னு தெரில, ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வைக்கணும். அது வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி தான். தரல நான் என்ன சொல்கிறான், அதுக்கு சேர்த்து நான் பே பண்ணியிருக்கோம், ஹலோ ஒயிட் ரைஸ் வைங்க, அதுக்கு நான் தனியாக கேட்குறீங்க காசு. ஏண்டா ஒரு வெள்ளை சோறுக்குன்னு இவ்வளவு டிமாண்ட் பண்ணுற? பிரியாணி காசு கொடுத்தோம்ல, உன் பிரியாணிக்கு கொடுத்த காசுக்கு நீ இவ்வளோ சண்டை போடுற, நீ உன் வாழ்க்கைக்கே கொடுத்த ஒரு கரையத்தை ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேன்ற? ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேன்ற? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்ன போது அந்த வார்த்தையின் கிரேக்க அர்த்தம் டிமாண்ட். டிமாண்ட் பண்ணுங்க. கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கல, மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கல. மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டால் உங்கள் சரீரம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் அடைய வேண்டும். இன்னையிலிருந்து ஆகுது நல்லா பின்னாடி எல்லாம் சொல்லுங்க. என் சரீரம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். அவன் தன் வாழ வயதின் நாட்களுக்கு திரும்புவான். ஆச்சா, இன்னைக்கு தூக்குங்க, தூக்கம் இல்லைல்ல, இன்னும் 1 வாரம் கழிச்சு இதை தூக்கிடுவீங்க, ஜல்லுன்னு தூக்கிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க திரும்புறீங்க. இப்ப யூ ஆர் கோயிங் பேக் டு யுவர் யூத்ஃபுல் டேஸ். எனர்ஜி கூடுது. ஆமேன். இன்னையிலிருந்து கூடுது, மெருகு ஏறுது. ஆமேன் சொல்லுங்க. எலும்புகள் உறுதி அடைகிறது. ஏனென்றால் மீட்கும் பொருளை கண்டுபிடித்திருக்கிறோம்.